ஹலோ ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஓகே, இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் கேல்குலேஷன். ஓகே, ஒரு பின்ல ஒரு ஷியர் ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணி இந்த மெட்டீரியல் வந்து சேஃபா இல்லையா அப்படின்னு இந்த கேல்குலேஷன் பற்றி பார்க்க போகிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் கேல்குலேஷன். அதுக்கு முன்னாடி சின்ன பேசிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடியே எனக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு பின்னே ஒரு டிசைன் பண்ணுறீங்க, அதில் ஷியர் ஃபோர்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னா அதில் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ஸ்டைல் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் ஃபோர்ஸ், டார்ஷன் ஃபோர்ஸ், பேரிங் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆட் ஆகும். ஈவன் நீங்கள் வந்து இன்டர்வியூலவே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். டென்சைல், கம்ப்ரெசிவ், ஷியர், பெண்டிங் ஃபோர்ஸ், டார்ஷன் ஃபோர்ஸ், பெண்டிங் ஃபோர்ஸ்னு. ஓகே, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா ரெண்டு ஃபோர்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு டைரக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி வர்றது தான் என்ன அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஜஸ்ட் கம்ப்ரெஸ் பண்ணுறது, ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் என்ன அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். இப்போ ரப்பரில் எடுத்திங்கன்னா இந்த ரப்பரில் வந்து உங்களுக்கு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அது வந்து டென்ஸ்டைல் ஃபோர்ஸ். இப்போ டென்ஸ்டைல் ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் பிடிச்சி நீங்கள் இழுக்கிறது. ஒரு லப்பர் பேண்ட் இருக்குன்னா அந்த லப்பர் பேண்ட் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டென்ஸ்டைல் ஃபோர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா டூ ஃபோர்ஸ் ஆக்டிங் டேஞ்சென்ட்லி. ஸோ இந்த பக்கம் ஒருத்தர், ஆப்போசிட் சைடு ஒருத்தர், ரெண்டும் ஆப்போசிட் சைடில் பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஷியர் ஃபோர்ஸ். இது வந்து ரெண்டு ஃபோர்ஸ் வந்து டேஞ்சென்ட்டாக ஆட் ஆகும். ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ். டார்ஷன் ஃபோர்ஸ்னா ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ட்விஸ்டிங். இப்போ நீங்கள் ஒரு ராட் இருக்குது அப்படின்னா ராடை வச்சு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் ஆட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்டிங். பெண்டிங் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பெண்டிங். அடுத்தது வந்து பேரிங் ஃபோர்ஸ். பேரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு பேரிங்கை கப்ளிங் பண்ணிட்டு ஸோ அந்த பேரிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷாஃப்ட்ல இருந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பேரிங் ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சாயில் காம்பேக்டர் மிஷின். இப்போ ரோட் ரோலர் மிஷின் எடுத்துக்கோங்க. நார்மலாக இப்போ ரோட் ரோலர் மிஷினில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து நார்மலாக உங்களுக்கு என்னென்னா இங்கே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆட் ஆகும். இந்த ட்ரம்மில் வந்து உங்களுக்கு என்னென்னா கீழே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரேம் மாதிரி. இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்னன்னு சொல்லணும்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகும்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆட் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ரம் இருக்கும். இந்த ட்ரம்முக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேட்டர் இருக்கும். ஓகே, இந்த வைப்ரேட்டர் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கே ஆப்ரேட்டர் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு 3 மோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டிபெண்ட் அப்பான் யுவர் அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னா இந்த வைப்ரேட்டர் ஆன் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு என்னென்னா ஃப்ரீக்வன்சியில் ஹை கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா வைப்ரேட்டர் ரோலர். ஸோ அந்த ரோலர் மிஷின் போகும்போது உங்களுக்கு என்னென்னா ஃபுல் வைப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு என்னென்னா கீழே இருக்க சாயில் எல்லாம் ஒரு செட்டில் ஆகும். இதுதான் என்ன உங்களுக்கு என்ன வைப்ரேட்டர். ஸோ இதுதான் இந்த ரோலர் மிஷின். இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஜின் இருக்கும். இன்ஜின்லேருந்து உங்களுக்கு பவர் எடுத்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் இருக்கும். டிஃப்ரென்ஷியலில் இது எப்படி டேரெக்டாக இன்ஜின்லேருந்து கப்ளிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எப்படி கப்ளிங் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு மோட்டர். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மோட்டர் இருக்கும். ஸோ ஹைட்ராலிக் மோட்டர் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு என்னென்னா ஹைட்ராலிக் டேங்க். இதுதான் உங்களுக்கு என்னென்னா ஹைட்ராலிக் டேங்க். ஹைட்ராலிக் டேங்க் மூலியமாக உங்களுக்கு என்ன ஹை ப்ரெஷரில் இந்த மோட்டரில் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்னா அந்த மோட்டர் சுற்றும் போது அது டிஃப்ரென்ஷியலால் கப்ளிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வீல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ரியல் வீல் டிரைவ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ரண்ட் வீலும் டிரைவ் ஆகும். ஓகே, அப்போ எதுக்கு எனக்கு இன்ஜின் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் எதுக்கு அப்படின்னா ஹைட்ராலிக் டேங்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் பவர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பம்ப், ஹைட்ராலிக் பம்ப் ரன் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கே ஒரு மோட்டர் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் நான் சொன்னேன்னா ரொட்டேட் ஆகும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆட் ஆகுனா இங்கே ஒரு மோட்டர் இருக்கும். ஸோ இங்கே ஒரு மோட்டர் இருக்கும். ஜஸ்ட் இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியல் டிரைவ் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டர் இருக்குது.
இந்த மோட்ரு 2 மோட்ரு உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்காக தான் இது இருக்கு. அதே மாதிரி பம்ப் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பம்ப் டிரைவ் பண்ணணும். ஸோ இன்ஜின் எதுக்காகும்னா 3 பம்ப். ஒரு பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஃபரன்ஷியல் இந்த மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப். அதே மாதிரி ஃப்ரண்ட் பம்ப் இந்த ட்ரம் இது வந்து ட்ரம் மோட்டர் ரன் பண்ணுறதுக்காக ஒரு பம்ப். அதே மாதிரி இன்னொரு பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பம்ப் வேணும். ஸோ 3 பம்ப் இருக்கும். ஸோ இந்த 3 பம்ப்பு யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இந்த இன்ஜின். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டேங்க் அண்ட் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் இருக்கும். இதுதான் உங்களுக்கு என்னென்னா இந்த மிஷினோட நாமென்கிளேச்சர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகுலேஷன் ஜாயிண்ட். இதுதான் என்ன அப்படின்னா ஆர்டிகுலேஷன் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஆர்டிகுலேஷன் ஜாயிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இட் யூஸ் டு டர்ன் லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ இந்த ஸ்டேரிங் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் சிலிண்டர் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராட்டிங் இது வந்து ஹைட்ராலிக். நீங்கள் லெஃப்ட் இழுக்கும் போது உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரோக் வந்து உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டேர்ன் ஆகுது. இந்த ட்ரம் என்டையர் செட்டப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஆகும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற சிலிண்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் ஸ்டைலில் வந்து ரொட்டேட் ஆகும், டேர்ன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு சென்டரில் பேரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பின்னில் வந்து ஆக்சிலேஷன் ஃப்ரண்ட் மூவ் ஆகுறதுக்காக. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பின்னில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 பின்னுக்காக தான் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ 2 சிலிண்டருக்காக நம்ம ஷியர் ஃபோர்ஸ் இங்கே டீட்டெயிலாக நான் செக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கு என்னென்னா பின். அந்த பின் வந்து உங்களுக்கு ஷியர் ஆட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஃபிக்ஸட், இந்த பக்கம் ஒரு ஃபிக்ஸட், நடுவில் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸோ இழுக்கிறாங்க. அப்போ அந்த உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டபுள் ஷியர் ஆட் ஆகும். டபுள் ஷியர் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது ஷியர் ஃபோர்ஸ் வந்து இந்த மெட்டீரியல் வந்து இந்த பின் வந்து நான் செலக்ட் பண்ணும்போது என்ன டயா பின் செலக்ட் பண்ணும், என்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன், வெதர் இந்த மெட்டீரியல் வந்து சேஃபா இல்லையா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி சின்னதாக நான் என்ன ஸ்டாண்டர்ட்ஸில் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஜிபி ஸ்டாண்டர்ட், ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ், ஏஎஸ்எம்இ, இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்குது. நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஜிபி ஸ்டாண்டர்ட். ஜிபினா என்ன அப்படின்னா குளோபியோ ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனா ஸ்டாண்டர்ட். சைனா ஸ்டாண்டர்ட்ல இது என்ன அப்படின்னா 2 இருக்கு, மேனிட்ரி அண்ட் ரெக்கமெண்டட். மேனிட்ரி அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஜிபி. உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இண்டிகேட் வந்து ஜிபின்னு வச்சிருப்பாங்க. ரெக்கமெண்டட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் GB/T. இது வந்து உங்களுக்கு சைனீஸ் லாங்குவேஜ். இந்த டீன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் லாங்குவேஜ், அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் லைட் இண்டஸ்ட்ரின்னா QB, ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா GC, இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் நார்மலாக ஜிபி ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஜிபி ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 2 மெட்டீரியல் நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா Q235B, Q334. இதான் என்ன உங்களுக்குன்னா ஜிபி ஸ்டாண்டர்டோட டிட்டர்மைன். ஓகே, இப்போ இந்த Q அப்படி எதுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வீல்டு ஸ்ட்ரென்த். Qனா உங்களுக்கு வீல்டு ஸ்ட்ரென்த். வீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் இட் பிகின்ஸ் த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் தான் என்ன அப்படின்னா வீல்டு ஸ்ட்ரென்த். ஸோ எலாஸ்டிசிட்டிலேருந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு வர்றது தான் முன்னாடி பாயிண்ட் தான் என்ன உங்களுக்கு அப்படின்னா வீல்டு ஸ்ட்ரென்த். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qனா வீல்டு ஸ்ட்ரென்த், அதோட வீல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா 235. அதே மாதிரி 345னா 345 இண்டிகேட்ஸ் வீல்டு ஸ்ட்ரென்த் இன் மெகா பாஸ்கல். யூனிட் என்னன்னா அப்படின்னா மெகா பாஸ்கல்ல எனக்கு 345 இருக்கு வீல்டு ஸ்ட்ரென்த். அதே மாதிரி டிபியில் என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன் டெம்பரேச்சர் பற்றி. ஸோ இந்த டெம்பரேச்சர் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா -20 வரைக்கும் அதோட ரிஃப்ளாக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரேச்சர் டிட்டர்மைனுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சார்ட் இருக்கு. ஸோ இன்னும் நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லுக்காக உங்களுக்கு என்னன்னா ஜிபி ஸ்டாண்டர்ட் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இதை இன்னும்
நிறைய இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா இப்போ ஒரு நான் எதுக்காக இந்த ஜிபி ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ண போகிறது வந்து ஜிபி ஸ்டாண்டர்டில் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்காக உங்களுக்கு ஜிபி ஸ்டாண்டர்ட் வந்து எதுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கேல்குலேஷனுக்காக போகலாம். ஓகே, இப்போ என்னோட டோட்டல் வெயிட் ஆஃப் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 11 டன். ஓகே, 11 டன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் நான் எல்லாம் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வோ ப்ரௌசர் கேட்லாக் புக்ல இருந்து தான் எடுத்தேன். நானா எதுவும் அசியூம் பண்ணி போடல. இன்டர்நெட் ப்ரௌசர் புக்ல இருந்து அந்த மிஷின் இப்போ இந்த செலக்ட் பண்ணிருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா ST110BA மிஷின். ஸோ இந்த மிஷினோட ப்ரௌசர் கேட்லாக்ல இருந்து தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். க்ளோஸ் டு 11 டன்ஸ் இந்த மிஷினோட டோட்டல் வெயிட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெயிட் ஆஃப் ட்ரம். இந்த மெஷின் வந்து ஸ்டாட்டிக்கா நிலையா இருக்கும் போது அதோட ஃப்ரண்ட் ஏரியா ட்ரம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ஏரியா ட்ரம் மட்டும் எனக்கு க்ளோஸ் டு 6100 ஓகே கேஜி வந்து வெயிட் வந்து அங்க இருக்கு. அதே மாதிரி ஸ்டாட்டிக் வெயிட் ஆஃப் டயர், தட் மீன்ஸ் ரியர் சைடு எவ்வளோ இருக்கு அப்படின்னா க்ளோஸ் டு 5000 kg. ஓகே, ஆஸ் பர் கேட்லாக். அதே மாதிரி இதான் பார்த்தீங்கன்னா நான் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே கால்குலேட் பண்ணேன், இந்த பின்னுக்காக கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பின் எடுத்தீங்கன்னா இதான் என்னோட பின். ஸோ இங்கே ரெண்டு இங்கேயும் ஃபிக்ஸ், இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபிக்ஸ், இதுவும் ஃபிக்ஸ். நடுவில் எனக்கு என்னன்னா ஃபோர்ஸ் இந்த ரெண்டு பக்கம் ஆட் ஆகுது, ஜஸ்ட் இங்கே முன்னாடியும் எனக்கு ஆட் ஆகுது ரெண்டு. ஓகே, இது இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா டபுள் ஷியர். ஓகே, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டபுள் ஷியர். ஹென்ஸ் இங்க வந்து ரெண்டு பின் இருக்கு. இப்போ இந்த ஆர்டிகுலேஷன் ஜாயிண்ட்ல பாங்க, மேல ஒன்று கீழே ஒன்று. ஸோ உங்களுக்கு ரெண்டு பின் ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு பின்லயும் ஃபோர்ஸ் வந்து நான் 6000 சொல்லியிருக்கேன்னா 6000 kg ஆட் ஆகுதுன்னா அப்படியே ஆட் ஆகும்னா கிடையாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் தி லோட், இதுல பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த லோட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். கிளியர்? ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கேன். 29 இப்போ 6000 இங்க. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பின் எவ்வளோ, எனக்கு ஒரு பின்ல ஒரு ஃபோர்ஸ் எவ்வளோ ஆட் ஆகுனா 6000 இன்டூ 9.81. எதுக்காகனா நான் இந்த நியூட்டனா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ ஃபோர்ஸஸ் ஆட் ஆகுது அது நியூட்டனா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹென்ஸ் ரெண்டு பின் இருக்கிறதுனால அது தனித்தனியாக பிரிச்சுன்னா 29902. ஓகே, இப்போ ரெண்டு பின் இருக்கிறதுனால இந்த பின்னுக்கு 2990வும் இந்த 2990. இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எனக்கு எவ்வளோ ஆட் ஆகுதுன்னா 14951 நியூட்டன் வந்து ஆப்போசிட் சைடும், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2990வும் எனக்கு ஆட் ஆகுது. நான் இது என்ன பின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயா 20 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே இன்னொரு உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு பின்ல வந்து டயா 35 யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ டயா இந்த ரெண்டு கம்பேரிஷனும் எந்த மெட்டீரியல் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா Q235 மெட்டீரியலும், இதுக்கு வந்து 42 குரோமியம் மோலியம் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல், அதுவும் ஜிபி ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோட இப்போ போனீங்க அப்படின்னா டபுள் ஷியர் ஃபோர்ஸ் ஆக்டிங். இது பார்த்தீங்கன்னா டபுள் ஷியர் ஆக்ட் ஆகுது. ஷியர் ஃபோர்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ என்னோட ஏரியா பார்த்தீங்கன்னா டயா 20க்கு எவ்வளோ ஏரியான்னு நான் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணா 314 ஆகுது. ஸோ ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா ஆஃப் பின் கால்குலேட் பண்றதுக்கு பையா ஸ்கொயர். 20 என்னோட டயா பார்த்தீங்கன்னா 314. அதே மாதிரி பின் 35 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா 962.5 mm ஸ்கொயர். இந்த ரெண்டு பின்னுக்கான ஏரியா, ஒன்று வந்து டயா 20, இன்னொரு வந்து டயா 35. ஷியர் ஃபோர்ஸ்க்கு ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபார்முலா. ஓகே, அடுத்து போனீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா எனக்கு ஃபோர்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா, என்னோட ஃபோர்ஸ் என்ன 29902 பை டிவைட் பை 2 கொடுத்துருக்கு. ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆட் ஆகுது, அதனால 149 எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2900 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபோர்ஸ்க்கான கால்குலேட் பண்றேன். இந்த முன்னாடி ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் ஆட் ஆகிறதுக்கு நான் கால்குலேட் பண்றேன். ஓகே, இதை நான் கால்குலேட் பண்ணாலே இதுக்கான மெட்டீரியல் வந்து எனக்கு சேஃபா, ஏன்னா இதை கம்பேர் 2900 கம்பேர் பண்ணும்போது 149 வந்து ரொம்ப லீஸ்ட் தான். ஸோ ஹையஸ்ட் ஷியர் எங்க ஆட் ஆகுதோ அதை நான் இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 290 இந்த லோடு நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ 2990 டிவைடட் பை என்னோட ஏரியா ஃபோர்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு.
ஓகே, ஃபோர்ஸ் வந்து என்னது 29902 இவ்வளோ ஃபோர்ஸ் எனக்கு ஆட் ஆகுது. ஸோ டிவைடட் பை என்னோட ஏரியா இப்போ 95.5. ஓகே கிளியர். இப்போ நான் இந்த ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண எனக்கு 95 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்ல வந்து என்னோட ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இதுக்கு நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா 31 நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க இப்போ எனக்கு இவ்வளோ ஷியர் கிடைச்சிச்சு. இப்போ 94 ஷியர்னு எனக்கு கிடைச்சிச்சு. இந்த மெட்டீரியல் சேஃபா இல்லையான்னு நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா you have to going to select the GB standard material. So Q345D இதுக்கான மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதோட வீல்டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 345 மெகா பாஸ்கல். இப்போ இந்த மெட்டீரியல் வந்து சேஃபா இல்லையா நான் கால்குலேட் பண்றதுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வீல்டு ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். வீல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னோட வீல்டு ஸ்ட்ரெஸ் இந்த மெட்டீரியலோட வீல்டு ஸ்ட்ரெஸ் என்ன 345. ஸோ 345 டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் நான் கால்குலேட் பண்ண வச்ச வேல்யூ இப்போ 95.5. இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நோ யூனிட். இப்போ பார்த்தீங்கன்னா 3.5. இப்போ 3.5 எனக்கு வேல்யூ இங்கே கிடைச்சிருக்கு. இந்த மெட்டீரியல் நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிக் கண்டிஷன்லி இட் இஸ் சேஃப், பட் டைனமிக் கண்டிஷன் இட் இஸ் நாட் சேஃப். இப்போ டைனமிக் கண்டிஷன் ஸ்டாட்டிக் கண்டிஷன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதில் நான் இந்த செலெக்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜிபி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி 42 குரோமியம் மோல்பியம் யூஸ் பண்ணிருக்கு. இதோட வீல்டு ஸ்ட்ரென்த் இது ஹார்னஸ் பண்ணி மெட்டீரியலோட ஹார்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஃபைனலாக எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா 930 மெகா பாஸ்கல். ஸோ 930 டிவைடட் பை எனக்கு கிடைச்ச வேல்யூ என்ன 31 கொடுத்தீங்க அப்படின்னா 30 என்னோட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 30 ஹையஸ்ட் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சேஃப். இப்போ இப்போ நீங்கள் மெட்டீரியல் கால்குலேட் பண்ணும்போது 0.91 அந்த மாதிரி இல்லை 0.5 ஜீரோவில் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அந்த மெட்டீரியல் இஸ் டெஃபினட்டாக நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்த ஃபோர்ஸ்க்கே என்னோட மெட்டீரியல் வந்து விஸ்டாண்ட் ஆகாது, இது கண்டிப்பாக எனக்கு ஃபெயிலியர் ஆகும்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கண்டிஷன் மட்டும் நாட் சேஃப். சாரி டைனமிக் கண்டிஷன் இஸ் நாட் சேஃப். static condition somewhat it is stratified. But இப்போ factor of safety எடுத்தீங்க அப்படின்னா material is safe for both static and dynamic condition. What is static and dynamic condition அப்படின்னா இப்போ static condition அப்படின்னா ஒரு மிஷின் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது, ஈவன் ஒரு மிஷின் வந்து ரன்னிங்ல இல்லாம ஈவன் மிஷின் ரன் ஆகலாம், பட் எந்த அப்டிகல்ஸும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப்ல போகுது அப்படின்னா அது வந்து நான் டைனமிக் கண்டிஷன் அசைன் பண்ணி இப்போ ஸ்ட்ரைட் ஒரு பிளெயின் ரோட்ல போகுது அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக் கண்டிஷன். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வைப்ரேட்டர், ஆல்ரெடி நான் வைப்ரேட்டர் சொன்னேன், வைப்ரேட்டர் ஆன் பண்ணாம ஒரு மிஷின் ரன் ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக் கண்டிஷன். இப்போ ஒரு வைப்ரேட்டர் ஆன் பண்ணி ஒரு ஸ்லோப்ல போறீங்க அப்படின்னா அது வந்து டைனமிக் கண்டிஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து 3.5 இப்போ எதுக்கு அப்படின்னா கொடுத்த வேல்யூ வந்து ஃப்ரண்ட் லோடிங் சிஸ்டம் கேட்லாக்லேருந்து எடுத்தேன். இந்த வேல்யூ கேட்லாக் இருந்து எடுத்த ஸ்டாட்டிக் வெயிட் வந்து 6000 kgs. இப்போ அந்த 6000 kg தான் ஆட் ஆகுமா அப்படின்னா வண்டி ரன் பண்ணும் போது டெஃபினெட்லி நாட். ஓகே, இப்போ ஒரு ஸ்லோப் இருக்கு, அந்த ஸ்லோப்ல நீங்க போயிட்டு இருக்கும்போது 6000 kg தான் ஆட் ஆகுமா இந்த பின்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லை. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். ஓகே, கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அதிக ஃபோர்ஸ். ஆல்ரெடி எனக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ வந்து 3.5 தான் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல போயிட்டு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எனக்கு அப்ளை ஆகும். எப்படி ஒரு டைனமிக் கண்டிஷன்ல ஒரு ரோடோட மிஷின் நீங்க யூஸ் பண்ணும்போது எப்படி வேணா இருக்கலாம் அதோட கண்டிஷன்ஸ், பட் அந்த இடத்துல நான் இந்த எக்ஸாக்டா அந்த வேல்யூ ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணணுமானா இல்லை, எக்ஸ்ட்ரா மோர் தென் 10 ஃபேக்டர் சேஃப்டியில மோர் தென் 10 வர மாதிரி நீங்க டிசைன் பண்ணி இட் வில் பி சேஃப் டிசைன். அதுதான் இங்க சொல்ல வரேன். ஸோ ஒரு மிஷின் நீங்க ஒரு மிஷின்ல இந்த பின்ல நீங்க ஆட் பண்றீங்கன்னா எல்லா ஃபோர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பின்னுக்கு தான் வரும். ஏன்னா இந்த பின்ல இருந்தா உங்களுக்கு டோட்டல் ட்ரம்மும் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வித்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ தி மெட்டீரியல் இஸ் நாட் சேஃப் திஸ் ஒன். இப்போ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு 3.5 எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சேஃப் கிடையாது. அதே நீங்க மெட்டீரியல் 30 mm டயா மெட்டீரியல் நீங்க மாத்தி செலக்ட் பண்ணும்போது 930 மெகா பாஸ்கல், இது வந்து 345 மெகா பாஸ்கல் தான். அதே மாதிரி மெட்டீரியல் டயா பாத்தீங்க அப்படின்னா 20 mm பின் டயா, இது வந்து 35 mm டயா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணி நீங்க சூஸ் பண்ணும்போது உங்க மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் ஆகும்.
ஸோ இந்த கேசஸில் இந்த டைமிங் கண்டிஷனில் மெஷின் வைப்ரேட் ஆனில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஆட் ஆகும். ஸோ அந்த கேசஸில் நீங்கள் கரெக்டாக டிசைன் பண்ணக்கூடாது. ஜாஸ்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக ப்ராப்பரான மெட்டீரியலுக்கு ப்ராப்பரான ஃபோர்ஸ் ஆட் பண்ணி கரெக்டாக மெட்டீரியல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நீங்கள் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீங்கள் ஷுவராக சொல்லலாம் இந்த மெட்டீரியல் வந்து ஹையாக விஸ்டாண்ட் ஆகும் இந்த 13 டிகிரி. ஸோ இந்த 30 டிகிரி சாரி 30 பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 30 பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சேஃப்ட் கண்டிஷன் ஃபார் போத் டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் கண்டிஷன். யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம CAD BizCoach சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for all watching this video. Thank you all. Bye.